ரெக்கார்டுக்கான அந்த ஒரு விஷயம் என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறீங்க? அந்த ஒரு லேபிள் யாருக்கும் கொடுக்க கூடாதுங்க. யூசிங் விமன் சேஃப்டி as an issue, I think that has a power to ruin someone's life. என்ன பொறுத்த வரைக்கும் it is not at all fair. He is a strong player. ஒண்ணு நேரடியாக எதிர்க்க முடியாது, சோ கூட ஃப்ரெண்டா இருந்தாங்க. டைம் கிடைச்ச உடனே அர்ச்சனா அவர்கள் பிரதீப் பத்தி பேசிருக்க இந்த விஷயம் இவ்ளோ கலவு சோஷியல் மீடியால கசியுமா அப்படின்னு எதிர்பார்க்காத நிலையில இப்போ பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் 7 முடிவடைஞ்சு இன்னைக்குமே அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கும். சூப்பரா ஆரம்பிச்சு சூப்பரா கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. இதுல டைட்டில் வின்னரா அர்ச்சனா அவர்கள் தான் ஆனாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்குகளை இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வரலாற்றிலே இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்களுக்கு 50 லட்சம் பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாம 15 லட்சம் காரு, 15 லட்சம் பிளாட், இது எல்லாமே கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ச்சனாவுக்கு அந்த வீட்டுல இருந்ததுக்காக 15 லட்சத்துக்கு மேல சம்பளமும் கிடைச்சிருக்குங்கிற எல்லா செய்தியும் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு பேட்டியும் அவங்க கொடுக்கவே இல்ல. அப்படி இருக்க நிலையில ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரதீப்பை பத்தி ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரதீப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். சோ அவரை மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இப்படி வெளியில அனுப்பிட்டாங்களேன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.